ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. ஆ ஆ சார் நான் சென்னையில இருந்து ம். உங்க இது அந்த கிறிஸ்டியன் அந்த ரோஸ்டிங் சேனல் பார்ப்பேன் ரெகுலராக. ம். அதான் ஒரு சில விஷயம் பேசலாமா? ஃப்ரீயா சொல்லுங்க. இருக்கீங்களா? சொல்லுங்க. ஓகே. ஒன்றும் இல்லை, நான் லாங் பேக் நான் காலேஜ் படிக்கும்போது ரசிக்கப்பட்டேன். ஸோ அந்த டைமில் நான் இங்கே ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன் சின்னமலை. ம். ஸோ ரெகுலராக அங்கே அப்போது போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் மிஷன் வீக்குன்னு நடத்துவாங்க. ம். அதாவது இங்கே நார்த் இந்தியாவில் ஒரிசா அங்கேருந்தெல்லாம் இங்கேருந்து ஊழியத்துக்கு போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கேருந்து வருவாங்க, இந்த பீகார் ம். அப்படியெல்லாம் இட்டுன்னு வந்து இது மாதிரி நடத்துவாங்க மீட்டிங்கு. இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் வந்து ஒரு ஒரு ஆஃபரிங் மாதிரி அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க, ஒரு லீஃப்லெட் மாதிரி. அதில் இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப கம்மி அமௌண்ட் இல்லாமல் ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி அது வந்து ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் கொடுங்க, பொருத்தனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ அந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா, சரி ஓகே மிஷினரிங்க அந்தங்க கொஞ்சம் அவங்க இதுவாக இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன சாட்சி அதெல்லாம் அந்த டைம் நம்ம ஒரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு ஒரு எண்ணம். ஸோ அந்த இது வந்து அந்த ஃபார்ம் கொடுத்தாங்க. நானும் அப்போது அது இது பண்ணி அந்த பிளட்ஜு வந்து இது பண்ணிவிட்டு அந்த அந்த இந்த கவுண்டரில் முன்னாடி அந்த புக் ஸ்டாலாண்ட இருக்கிற கவுண்டரில் போயிட்டு கேஷ் கொடுக்கலான்னு போனப்போ அந்த இப்போ நாங்கள் போய் கேஷ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் அந்த ஃபார்ம் காட்டினேன், இந்த மாதிரி இதுக்கு பிளட்ஜ் பண்ணியிருந்தேங்க, மிஷன் இதுக்காக கேட்டிருந்தாரு அப்படின்னு. அவங்க காசு வாங்கின்னு அந்த இதில் போட்டுக்கிட்டாங்க. ஓகே பிரதர், ஓகே முடியும். இல்லைங்க, நான் ஜென்ரலாக ஆஃபரிங் மாதிரி தரல, வந்து அவங்க ஒரிசாவில் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறாங்கன்னு அந்த மிஷனரிக்காக கேட்டிருந்தாங்க, அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் தரேன், அதனால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னா எங்கேயுமே எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. மற்ற இதெல்லாம் விட்டுருங்க பிரதர், நான் என்ன கேட்குறேன், இப்போது நீங்கள் வந்து ஒரு இதுக்காக கேட்குறீங்க, நான் வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக காசு வேணும்னு கேட்குறீங்க, நம்ம ஏதோ ஒரு பர்பஸ், இந்த பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. அது பொதுவாக எல்லா ஆர்கனைசேஷன்லையும் கேட்பாங்கல்ல பிரதர், இப்போ அதுக்கு ஏதோ ஒன்று ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இந்த பர்பஸ்க்குன்னு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது நான் வந்து இப்போ எனக்கு தெரியும் மோகன் பாஸ்டர் அவர் லக்ஸரி காரில் தான் வருவார், அவர் இருக்கிறாரு, நல்லா வெல் டு டூவாக தான் அந்த சர்ச் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த டைம் என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, சரி அங்கே பாவம் அந்த காட்டுலேயும் இதுலேயும் அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த ஜனங்களுக்கு ஒரு 10 ரூபா போய் சேரட்டும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனில் தான் நான் கொடுத்தது. பட் என்னோட ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆஃபரிங்காக எடுத்துக்கிட்டாங்க. அது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, நான் வந்து இந்த மிஷினரிக்கு தான் தரேன்றது மென்ஷன் பண்ணல. ஆனால் இந்த மிஷினரிங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு இப்போ ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்ம் எல்லாருக்கிட்டையும் ஃபில் பண்ணி ஒரு ஸ்லிப் அவங்க வாங்கிக்கினாங்க, ஒரு ஸ்லிப்பு நம்மக்கிட்ட. அப்போ நான் ஜென்ரலாக எனக்கு ஒன்று தான் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போது இதில் ஒரு ஹானஸ்டி இல்லையே, நான் தரேன், நான் இதுக்கு தான் தரேன் அப்படின்ற ஒரு இது எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகாமல் பணம் போகுது அப்படின்னுட்டு. அது ஒன்று பிரதர். அது மாதிரி நிறைய நான் பார்த்தேன்.